தமிழக சட்டமன்றத்தில் 3வது வருடமாக ஆளுநர் உரை படிக்க மாட்டேன்னு ஆளுநர் சொன்னது மிக வருத்தம் அளிக்குது. காரணம், தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மிக மோசமான அணுகுமுறை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து ஆளுநரை எதிர்க்கிறேன் என்று ஜனநாயகத்தை எதிர்க்கிறாரு. ஏன்னா ஆளுநருடைய அடிப்படை உரிமையான அவருடைய மைக்கை ஆஃப் பண்றது, அவர் பேசும்பொழுது அவருடைய மைக்கை ஆஃப் பண்றது, அவர் பேசும்பொழுது சபாநாயகர் பேரலா பேசுறது, இதெல்லாம் எவ்வளவு ஒரு மோசமான தரம் தாழ்ந்த ஒரு நடவடிக்கையை ஒரு முதலமைச்சர் செய்யறாரு. ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்கு. அவர் சொல்ற அந்த தரவுகள்ல எதுவுமே சரியா இல்லை. எல்லாமே போலியான தரவுகள், எதுவும் உண்மைக்கு மாறான தரவுகளை நீங்க கொடுத்து படிங்க சொன்னா அது தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஆளுநர் உரை யாருக்கு வாய்ப்பே இல்லையே. ஏன்னா நீங்க சொல்லி இருக்கிறது எல்லாம் முற்றிலும் உண்மைக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு. இன்னைக்கு பல வகையில போதைக்கு அடிமையான மாநிலமா இருக்குது. போக்சோ வழக்கு அதிகம் பதியப்படுற மாநிலமா இருக்கு. 20,000 பேர் வருஷத்துக்கு தற்கொலை பண்றாங்க போதையினால. இதை எல்லாத்தையும் விட்டுட்டு ஏதோ பெரிய சாதனை பண்ண மாதிரி இது படிக்கணும்னு சொன்னா இது எந்த அளவுக்கு ஒரு வேதனையான விஷயம். 2026லயாவது தொடங்கக்கூடிய அந்த அடுத்த சட்டமன்றத்திலேயாவது நிச்சயமாக தமிழ்த்தாய் வாழ்த்தோடு தேசிய கீதத்தையும் படிக்கக்கூடிய பாடக்கூடிய சட்டமன்றமாக அமைய வேண்டும் என்பதுதான் தமிழக மக்கள் ஒவ்வொருவருடைய விருப்பம். திரு மு.க.ஸ்டாலின் அவருடைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி துடைத்து எறியப்படும் 2026ல.